ஹாய் கைஸ். ட்ரேடிங்கில நீங்க ரொம்ப பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது கடன் வாங்கி ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கடன் வாங்கி ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ நாம ஒரு கிரெடிட் வாங்குறோம் அப்படின்னா, ஒண்ணு பேங்க்ல லோன் வாங்கலாம். இல்ல எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம கடன் வாங்கலாம். இதுல என்ன ஒண்ணே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, நம்ம இம்மீடியட்டா நெக்ஸ்ட் மந்த்தே பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு அத ரீபேமெண்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்ட நம்ம பே பண்ணணும். பட் அதுக்கான இடம் இடம் ஸ்டாக் மார்க்கெட்டா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, மார்க்கெட்ல நீங்க ரொம்ப வெயிட் பண்ணா தான் உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். அதேபோல நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது. இப்ப மந்த் 20ஆம் தேதிக்கு மேல ஆச்சு அப்டின்னா, நமக்கு இந்தந்த இஎம்ஐஸ்லாம் பே பண்ணணும். அதுக்காக நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கான இடம் இது கிடையாது. நம்மளோட கமிட்மெண்ட்டுக்காக மார்க்கெட் ரன் ஆகல. இத நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட கமிட்மெண்ட்ட மார்க்கெட்ல இருந்து ட்ரேட் பண்ணி நம்ம சம்திங் ப்ராஃபிட் பண்ண போறோம். ஸோ, இத நல்லாவே நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். அதேபோல நாம சப்போஸ் ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு மேல மார்க்கெட்ல இருந்தோம் அப்டின்னா, அவங்க எந்த அளவுல கிரெடிட்ல இருப்பாங்க அப்டின்றது எனக்கு தெரியும். ஏன் அப்டின்னா, நான் ஆல்ரெடி ஒரு 10 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்கும்பொழுது, நான் எவ்வளோ பெரிய கிரெடிட் பிரச்சனையில இருந்தேன் அப்டின்றது எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். 2, 3 இயர்ஸ்க்கு மேல நீங்க மார்க்கெட்ல இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஹெவியான கிரெடிட் ப்ராப்ளம் இருக்கும். நீங்க மினிமம் ஒரு 6 மந்த்ல இருந்து 1 இயர்க்கு அப்புறம் தான் நீங்க ரீபேமெண்ட் பண்ற மாரி ஒரு ஸ்மால் அமௌண்ட்ட வாங்குங்க. இதெல்லாம் நீங்க வாங்குனாலுமே, நாம மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்றதுக்கு நம்ப மனதளவுல தயாராகணும். மனதளவுல எப்படி தயாராகுறது அப்டின்னா, நாம ட்ரேட கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதேபோல நம்மளோட வச்சிருக்க கேப்பிட்டல கம்மி பண்ணணும். ஒரு 1 மந்த், 2 மந்த் நீங்க கன்டினியூஸா ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்கிரீஸ் ஆகும். ஸோ, உங்களுக்கு எவ்வளோ பெரிய கிரெடிட் இருந்தாலும், அத மைண்ட் பண்ணிக்கவே தேவையில்ல. நாம மட்டும் தான் கிரெடிட் வச்சு ட்ரேட் பண்றோம் அப்டின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. லைஃப்ல எல்லாருமே கிரெடிட் வச்சிருக்காங்க. இன்க்ளூட் இன்னைக்கு ஹை லெவல்ல இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குமே கிரெடிட் இருக்கு. ஸோ, அதனால அதெல்லாம் நெனச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நம்மள மாரி ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்கு என்ன இருக்கு அப்டின்னா, நமக்கு டைம் மட்டும் தான் இருக்கு. லேர்ன் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அதாவது உங்களுக்கு என்ன புரியுதோ அத இன்னும் டீப்பா லேர்ன் பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்க சோசியல் மீடியாஸ்ல பார்க்குற யாருமே உங்களுக்கு ட்ரேட் பண்ணியெல்லாம் குடுக்க மாட்டாங்க. இப்போ நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ல எனக்கு ஒரு மாரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களுக்கு ஒரு மாரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களுக்கு என்ன மைண்ட்ல ஆழமா பதியுதோ, அதுல டீப்பா போயி இன்னும் அதுல ப்ராபபிலிட்டிய எப்படி இன்கிரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுங்க. அதர்வைஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது தான் மார்க்கெட். ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, நம்ம ஃபின் நிஃப்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுப்போம். இன்னைக்கு ட்ரேடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கோர்ஸோட லிங்க் இருக்கும். சேனல நீங்க இப்ப தான் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ட பை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு எந்த அளவுலயும் யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ, நீங்க பை பண்ணிக்கோங்க. அதேபோல ட்ரேட் பண்ணும்பொழுது உங்களோட கேப்பிட்டல்ல எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோர்ஸ் வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஆழ் மனசுல என்ன பதியுதோ, அத மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. அகைன் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் உங்களுக்கு பலவிதமான லேர்னிங்ஸ குடுக்கும். ஓகே கைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க பாருங்க. நான் 30 மினிட்ஸ் சார்ட் வச்சிருக்கேன். இதுல நான் எப்படி மார்க் பண்றேன் அப்படின்னா, இப்போ கிரீன் கலர் கேண்டில் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மாரி கீழ விக் பெருசா இருக்கணும், மேல சின்னதா இருக்கணும் 30 மினிட்ஸ்ல. இத தான் நான் ஒரு பையிங் கேண்டிலா மார்க் பண்ணிக்கிறேன். அதேபோல செல்லிங் கேண்டில் பார்க்குறேன் அப்படின்னா, இங்க மேல விக் பெருசா இருக்கணும், கீழ சின்னதா இருக்கணும். அந்த கேண்டில் ரெட் கேண்டிலா இருக்கும். இதுதான் நான் ஒரு செல்லிங் கேண்டிலா மார்க் பண்ணிக்கிறேன். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கேண்டில்ஸ் இருக்குல்ல, இதில பாருங்க மேல விக் ஜாஸ்தி இருக்கு, கீழ கம்மியா இருக்கு. பட் பாடி லென்த்தா இருக்கு. இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். தென் இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் எல்லாம் 30 மினிட்ஸா இருக்கும். இந்த லாஸ்ட் ஒரு கேண்டில் மட்டும் 15 மினிட்ஸா இருக்கும். இத நான் பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் இன்ட்ராடே ட்ரேட் பண்றதுக்காக என்ன பண்றேன்னா, 30 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் சார்ட் போய்க்கிறேன். போயிட்டு இங்க பாருங்க, மார்க்கெட் இங்க அதாவது நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு மேல ஓப்பன் ஆயிட்டு அப்படியே மார்க்கெட் வந்துட்டே இருக்கு. நாம வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். இங்க பாருங்க, இந்த இடத்துல இமிடியேட்டா மார்க்கெட் ஒரு கீழ பிரேக் அவுட் ஆயிடுத்து இமிடியேட்டா
அப் சைடு வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே. இது ஒரு நல்ல ஒரு பையிங் கேண்டில் தான். இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு ஆப்ஷன்ல வந்துட்டு பை பண்றதுனால என்ன பண்ணணும் அப்டின்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இங்க பாருங்க. 23,927 இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, 23,950 கால் ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இது ஃபின் நிஃப்டியோட 23,950 கால் ஆப்ஷன் சார்ட்டு. எப்படி வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்றது அப்படின்றதுமே நான் வந்துட்டு கோர்ஸ் வீடியோஸ்ல வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஓகே. இங்க பாருங்க. இந்த 9:42 கேண்டில் இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு என்னோட என்ட்ரி கேண்டில். ஓகே. நான் இந்த கேண்டில்ல வந்துட்டு என்ட்ரி எடுக்கணும் இல்லையா? என்ட்ரி எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, 50% வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 76.675 வந்துட்டு வரும். நான் 77ல தான் வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன். இந்த 77ல வந்துட்டு என்ட்ரி எடுக்கிறேன் இல்லையா? இதிலிருந்து வந்துட்டு நான் வந்துட்டு 50% வந்துட்டு டார்கெட் வச்சுக்குவேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ரூ. 115 சம்திங் வந்துட்டு வரும். இந்த 77ல இருந்து 25% வந்துட்டு நான் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்குவேன். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 57.50 சம்திங் வந்துட்டு வரும். ஓகே. இப்ப என்னோட இந்த கேண்டல்லயே வந்துட்டு என்னோட ட்ரேட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. அடுத்த எவ்வளோ நேரத்தில வந்துட்டு டார்கெட் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒ இந்த கேண்டல்ல வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 1, 2, 3, 4 அப்போ நான் 3 வந்துட்டு 12. 12 நிமிஷத்துல இதோட ஹை வந்துட்டு பாருங்க. எவ்வளோ தூரம் வந்துட்டு போயிருக்குன்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 197 வரைக்கும் வந்துட்டு போயிருக்கு. அதாவது வந்துட்டு 150 டைம்ஸ்க்கு மேல வந்துட்டு அபோவ் போயிருக்கும். இதெல்லாம் வந்துட்டு டெய்லி நடக்குமா அப்படின்னா நடக்கவே நடக்காது. நமக்கு தேவையான டார்கெட்ட மட்டும் நம்ம புக் பண்ணிட்டு வெளிய வரணும். ரூ. 115 10 காசுல நான் வந்துட்டு வெளியில வந்தேன். ஸோ இது மட்டும் வந்துட்டு போதுமா அப்படின்னா ட்ரேடுக்கு இதுவே போதவே போதாது. ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டா ஃப்ரைடேவும் நான் ட்ரேட் பண்ணல. மண்டேவும் வந்துட்டு ட்ரேட் பண்ணல. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு எனக்கு என்னோட கிரைட்டீரியாவுக்கு மேட்ச் ஆகல. ஸோ அதனால நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணல. இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு மைண்ட் வந்துட்டு தோணும். இந்த ப்ராஃபிட்ட வந்துட்டு புக் பண்ணும்பொழுது ஒரு மைண்ட் இருக்கும் இல்லையா? ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அப்ப வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இம்மீடியட்டா வந்துட்டு போயிட்டு கில் ஸ்விட்ச வந்துட்டு ஆன் பண்ணிறணும். யோசிக்கவே கூடாது. அந்த ஒரு 10 செகண்ட்ல போயிட்டு இம்மீடியட்டா ப்ராஃபிட் புக் ஆனோனே கில் ஸ்விட்ச வந்துட்டு ஆன் பண்ணிறணும். ஏன் அப்டின்னா, நம்ம அந்த ஒரு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மைண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ரீஜெனரேட் ஆகி, மறுபடியும் நம்ம எடுக்கிற டிசிஷன் எல்லாமே வந்துட்டு நல்லா தான் போகும் அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுரும். அப்படி சொல்ல ஆரம்பிச்சது அப்படின்னா, நம்ம வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ராங் ட்ரேட் எடுப்போம். எண்ட் ஆஃப் த டே லாஸ்ல தான் வந்துட்டு க்ளோஸ் ஆகும். இந்த வீடியோவ நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 11:00க்குள்ளேயே வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா, ஒரு சில வேலைகள் இருக்கிறதுனால நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். கம்யூனிட்டி போஸ்ட்லயுமே நான் போட்டிருப்பேன். கில் ஸ்விட்ச வந்துட்டு ஆன் பண்ணத. ஓகே கைஸ். நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ எப்படி லெவல்ஸ்லாம் வந்துட்டு மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கோம். ஓகே. புதுசா வரவங்களுக்காக எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோலயும் சொல்லிர்றேன். ஓகே கைஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு மார்க் பண்ண போறோம். இந்த ஏற்கனவே ட்ரிகர் ஆயிருக்கு இல்லையா? இந்த பிரைஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிட்டு, ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு மார்க் பண்ணிப்போம். ஃப்ரெஷ் மீன்ஸ் வந்துட்டு அந்த பிரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகியிருக்கக் கூடாது. ஸோ அததான் நான் வந்துட்டு ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்றேன். இங்க பாருங்க. இப்போ பாருங்க. இது வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில். ஸோ, அதனால நான் வந்துட்டு அத ரெட் கலர் லைன்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் இல்லையா? ஸோ, அந்த லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். தென் இது ஒரு செல்லிங் கேண்டில். அகைன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, வேற எந்த ஒரு செல்லிங் கேண்டிலுமே கிடையாது. இந்த கேண்டில் வந்துட்டு செல்லிங் கேண்டில் மாரி தெரியும். ஆனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு கிரீன் கலர் கேண்டில். நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு கலருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் இந்த கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங் கேண்டில். ஓகே. இப்போ லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்குல்ல, அந்த கேண்டில வந்துட்டு நம்ம பிளாக் கலர் லைன்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கனால வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு குடுக்கணும். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட்டா நாம ஃபின் நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டுமே வந்துட்டு மார்க் பண்ணணும். ஃபின் நிஃப்டில இந்த கேண்டில் வந்துட்டு இன்னைக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கேண்டில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 2 கேண்டில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க. எனக்கு ஏற்கனவே நான் சேவ் பண்ணி வச்சதுனால, கீழேயும் வந்துட்டு இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. மேலேயும் வந்துட்டு இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க இப்ப நான் சொன்னது மாரி வந்துட்டு, நீங்க வந்துட்டு மார்க் பண்ணி, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கனால, நமக்கு நாளைக்கு வந்துட்டு நிஃப்டிக்குமே காமா எஃபெக்ட் நல்லாருக்கும். ஸோ, அதையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி வாட்ச் பண்ணணும்.
இது நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டு. இங்க பாருங்க. இத்தன கேண்டில்ஸ் வந்துட்டு செல்லிங் கேண்டிலா வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. இது எல்லாமே வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கேண்டில் வந்துட்டு பாருங்க. இதுவுமே வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் தான். மார்க் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, இங்க பாருங்க. இந்த ஏற்கனவே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குல்ல. இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ, இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு வேலிடா என்ன அப்டின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இப்போ 30 மினிட்ஸ் சார்ட்லருந்து 3 மினிட்ஸ் சார்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அங்க பாருங்க. பிரைஸ் வந்துட்டு என்ன ஆயிருக்கு பாருங்க. நாம இம்மீடியட்டா வந்துட்டு ஒரு பிரேக் டவுன் ஆகி ரிவர்சல் ஆனா வந்துட்டு ட்ரேட் எடுப்போம் இல்லையா? ஸோ, இப்ப தான் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில் தான் வந்துட்டு இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ, அதனால இந்த பாயிண்ட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இதையுமே நம்ம அப்படியே வந்துட்டு வச்சுப்போம். நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். நாம நம்மளோட கிரைட்டீரியாவுக்கு வந்துட்டு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில வந்துட்டு நம்ம பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். டிசிஷன் எல்லாமே வந்துட்டு ஒரே மாரி தான் மேக் பண்ண போறோம். பட் வந்துட்டு மார்க்கெட் எந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும் தான் நான் வந்துட்டு இந்த கலருக்கு வந்துட்டு குடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்பொழுது 3 மினிட்ஸ் சார்ட்டா வச்சு ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ மார்க்கெட் எந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.